அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனை அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவின் இடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். அவங்க நமக்கு தெரிஞ்ச ஆர்கனைசேஷன், அவங்ககிட்ட நான் கேட்டு பார்க்குறேன். அப்படியே சப்போஸ் அவங்களால கொடுக்க முடியலைன்னா நான் புது வண்டி உனக்கு 1.5 லட்சம் மேலே ஆகுது, அப்படி இல்லை நான் ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன காசோ அதை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ். நமக்கு புது வண்டி வாங்கி கொடுக்குற அளவுக்கு நமக்கு முடியல, அப்போ நம்ம அட்லீஸ்ட் ரிப்பேர் பண்ணுறதுக்காக கொடுக்குறேன். அதுபோல் உங்களால் எதை செய்ய முடியுமோ அதை நம்ம செய்யும் பொழுது அந்த குறைச்சலில் நீங்கள் அவனுக்கு உதவி செய்கிறீர்கள். ஹல்லேலூயா. சில சமயத்தில் என்ன பண்ணோம், நமக்கு அந்த பிள்ளைகளுக்கு அந்த உணர்வுகளை நம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த உணர்வுகளை கற்றுக் கொடுக்கும் பொழுது அந்த சந்ததி என்ன பண்ணோம், உங்கள் நினைவு போலவே அந்த சந்ததி வளர ஆரம்பிச்சோம். ஆமாம், எனக்கு அந்த ஹார்ட் ப்ராப்ளம் வந்தனால தான் நான் ஊழியத்துக்கு 100% வந்தேன். அதுவரை நான் ஒத்துக்கவே இல்லை, முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டேன். அந்த சாட்சி மிக மிக முக்கியம். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட சாட்சியை ஒரு நாளும் மறக்கவே கூடாது. ஆண்டவர் உங்களை எங்கெல்லாம் ஆண்டவர் உபயோகப்படுத்துகிறாரோ அங்கெல்லாம் வெக்கம் இல்லாமல் சொல்லணும். அப்போது ஆண்டவர் அதுதானே உன்னை தேவன் எந்த இடத்துலேருந்து தொட்டாரோ அதுதான் தேவனுக்கு மகிமை. அதை போய் வெக்கப்படக்கூடாது. நான் பிசாசு பிடியில் இருந்தேன் தெரியும், உலகத்துக்கே தெரியுமா. அது என்ன பண்ணணும், கர்த்தரை விடுதலை ஆக்கினார். எந்த டாக்டராலும் முடியல, யாராலும் முடியல, ஒரு கடவுள் என்னை விடுதலை ஆக்கினார் அப்படின்னு போயிட்டு ஒரு 100 பேர் 1000 பேர் 2000 பேர் நம்ம வாழ்நாள் முழுவதும் அந்த சாட்சியை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதை போய் வெக்க போட்டு சொன்ன சாட்சியை சொல்லக்கூடாது. என்ன செய்யணும், கர்த்தர் அது மூலமாக உங்களை தொடுவார். ஒன்று யாரும் அதே பிரச்சனையில் உட்காந்துருக்க ஆளை கர்த்தர் நிச்சயமாக தொடுவார். ஹல்லேலூயா. ஒரு நாள் சொல்லுவாங்க, இந்த அம்மாவுடைய சாட்சி கேட்டு தான் நான் பரலோகத்துக்கு வந்தேன், இந்த ஐயாவுடைய சாட்சி கேட்டு தான் நான் பரலோகத்துக்கு வந்தேன் அப்படின்னு ஒரு நாள் நம்ம பரலோகம் போகும்பொழுது கர்த்தர் தேவன் இந்த சாட்சி மூலமாக அநேகர் ரட்சிக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்போ அவன் சொல்கிறான் பாரு, சாட்சி என்ன பண்ணுறான், போகிற இடங்களெல்லாம் சொல்கிறான். அவங்க சாட்சி சொல்லி முடிக்கிறான். 22 அவன் சொல்லுவான் பாருங்க, இந்த வார்த்தை வரைக்கும் அவனுக்கு செவி கொடுத்தார்கள். அது வரை கேட்டுட்டாங்க, அதுக்கப்புறம் செவி கொடுத்தார்கள். பின்பு இப்படிப்பட்டவனை பூமியிலிருந்து அகற்ற வேண்டும், இவன் உயிரோடு இருக்கிறது நியாயம் அல்லவென்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார்கள். அப்படியே ரிவர்ஸா மாறிடுறாங்க. இவ்விதமாய் அவர்கள் கூக்குரலிட்டு தங்கள் மேல் வஸ்திரங்களை எரிந்துவிட்டு ஆகாயத்திலே புழுதியை தூற்றிக் கொண்டிருக்கையில் சேனாதிபதி அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு வரும்படி கட்டளையிட்டு அவர்கள் அவனுக்கு விரோதமாய் இப்படி கூக்குரலிட்ட முகாந்தரத்தை அறியும்படிக்கு அவனை சவுக்கால் அடித்து விசாரிக்க சொன்னான். அவனை சவுக்கால் அடித்து அவனை கையை போடுறான், கீழே தள்ளுறானுங்க, கல்லால் அடிக்கிறானுங்க, இழுத்துட்டு போறானுங்க. எவ்வளோ அவமானங்களை அவன் இயேசுக்காக சகிக்கின்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் அவனை வாரினால் அழுத்த கட்டும்போது பவுல் சமீபமாய் நின்று 100க்கு அதிபதியை நோக்கி, ரோமனும் நியாயம் விசாரிக்கப்படாதவனுமாய் இருக்கிற மனுஷனை அடிக்கிறது உங்களுக்கு நியாயமாய் என்றான். டக்குன்னு என்ன பண்றான், ரோமருக்கு ரோமன் யூதருக்கு யூதன், கிரேக்கருக்கு கிரேக்கம், யூதனுக்கு யூதன். டக்குன்னு என்ன பண்றான், நான் ரோமன் சொல்லிடுறான். உடனே என்ன பண்றானுங்க, அவனுக்கு பயப்பட ஆரம்பிச்சிடுறானுங்க. ஏன்னா ரோமர்கள் அவங்களுடைய ஆட்சி அவங்க தானே, ரோமர் தானே ஆளுகை செய்கிறாங்க. ஒரு ஆளு திடீர்னு என்ன பண்ண தண்டிக்க முடியாது. அதுபோல் என்ன பண்ணுறான், அவ்வளோ சீக்கிரம் அடிக்க முடியாது. உடனே அவன் புரிஞ்சுக்கிறான், அந்த இடத்துல எப்படி அங்கே செயல்படணும்னு அழகாக செயல்படுறான். உடனே சொல்கிறான், ரோமரை எப்படின்னா நீ விசாரிக்காமல் அடிப்ப அப்படின்னு அடிக்கிறத நிறுத்திடுறான். அடிக்கிறதே உங்கள் நியாயமா என்றான். 100க்கு அதிபதி அதை கேட்டு சேனாபதியினிடத்தில் போய் அதை அறிவித்து, நீர் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிரும், இந்த மனுஷன் ரோமன். அப்பொழுது சேனாபதி பவுலினிடத்தில் வந்து, நீ ரோமனா, எனக்கு சொல் என்றான். அதற்கு அவன், நான் ரோமன் தான் என்றான். சேனாபதி பிரதியுத்தரமாக, நான் மிகுந்த திரவியத்தினாலே இந்த ஸ்லாக்கியத்தை சம்பாதித்தேன் என்றான். நான் இந்த மிகுந்த திரவியத்தினாலே இந்த ஸ்லாக்கியத்தை சம்பாதித்தேன். அதற்கு பவுல், நானோ இந்த ஸ்லாக்கியத்திற்குரியவனாக பிறந்தேன் என்றான். I was born as a Roman சொல்றான். ஹல்லேலூயா.
அவன் சொல்கிறான், நான் கஷ்டப்பட்டு ரோமனானேன், ரொம்ப ஸ்லாக்கி எனக்கு கிடச்சிச்சு, ரோமராவது அவ்வளோ பெரிய காரியம் ரோமராவது கிடச்சி. ஆனால் இவன் சொல்கிறான், நான் பிறப்பில் ரோமன்டா அப்படின்னு சொல்கிறான். அவனை அடித்து விசாரிக்கும்படி எத்தனமாய் இருந்தவர்கள் உடனே அவனை விட்டு விட்டார். உடனே அவனை விட்டு. இது மாதிரி புத்திசாலி புள்ளையா வாயு உள்ள புள்ள பொழைக்கும், வாயு உள்ள புள்ள பொழைக்கும். அப்போ டக்குன்னு பேச தெரியணும். அப்போ பேசி அடியை நிறுத்திட்டான் பாருங்க. எத்தனை இருந்தவர்கள் உடனே விட்டு விட்டார்கள். சேனாபதி அவனை ரோமன் என்று அறிந்து அவனை கட்டுவித்ததற்காக பயந்தான். கட்டுறதுக்கே பயந்துட்டான். ஏன்டா கட்டி வச்சுன்னு பயந்துட்டான். பவுலின் மேல் யூதராலே ஏற்படுத்தப்பட்ட குற்றம் என்னதென்று நிச்சயமாய் அறிய விரும்பி அவன் மறுநாளிலே அவனை கட்டவிழ்த்து பிரதான ஆசாரியரையும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரையும் கூடி வரும்படி கட்டளையிட்டு அவனை கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக நிறுத்தினான். பார்க்கும் பொழுது இன்றைக்கு நம்ம என்ன பண்றோம், ஆண்டவர் தேவன் எப்படி பவுல் நம்ம முதல்ல பார்த்த முதல் காரியம் என்ன, எப்படி ஆண்டவருக்கு தியாகம்னா என்னன்னு பார்த்தோம். ஜீவ பலியா ஆண்டவருக்கு நம்ம பிரியமான பலி. அப்போ ஆராதனையில் நம்ம அர்ப்பணிக்க என்ன பண்ணுவார் ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுவார், அவருக்கு பிரியமானவனாய் நம்ம ஏற்றுக்கொள்வார். பிரியமானாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்னா அவருடைய அன்பை நம்ம மேலே பொழிந்து அவரை போலவே நம்மை மாற்றி அவருடைய ஊழியத்தை பொறுப்புகளை கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் தருவார். ஹல்லேலூயா. அதே போல் என்ன பண்ணுறான், அதே மாதிரி அவன் அழகாக இவனும் சொல்கிறான், யார் யோவானும் சொல்கிறான், அவர் அன்பு நமக்காக கிரியை செய்கிறது, அவர் சிலுவை பரிந்தும் நமக்காக தன் ஜீவனையே கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த தியாகம் என்ன என்பதை முதல்ல நம்ம படித்தோம். ரெண்டாவது என்ன பண்ணோம், எப்படி பவுல் அவன் பாடுகளை படுகிறான். சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காலிங், ஒரு அழைப்பு. அந்த அழைப்பை என்ன பண்ணுறான், எவ்வளோ அடிப்பட்டாலும் உதப்பட்டாலும் அந்த சுவிசேஷ காரியத்தை அவன் நிறுத்தவே இல்லை. கடைசி வரையிலும் ஆண்டவர் அவன் அறிவித்து கொண்டே இருக்கின்றான். உங்களுக்கும் எனக்கும் அடி இல்லை உத இல்லை, ஆனால் நம்ம சொல்ல மாட்டோம். அடி உதவாங்கன்னா சொல்லுவோம் இல்லையா? அப்போது அவனுக்கு என்னன்னா, அப்போ யோசிச்சு பாருங்க, அடித்தா அவன் பயப்படல, அதற்கு மேலே தேவ அன்பு அவனை நெருக்கி ஏவுகிறது. ரெண்டாவது காரியம், அந்த தேவன் இன்னார் என்று அவன் அறிந்திருக்கிறான். மூணாவது காரியம், அவர் மரித்து உயிரோடு எழுந்ததை அவன் அதிகமாய் விசுவாசிக்கிறான். நான் மரிச்சாலும் கர்த்தன் உயிரோடு கொடுப்பான். அது மேன்மையாக நினைக்கிறான், அதனால தான் அவன் சொல்கிறான், சாவு எனக்கு கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் சொல்கிறான். அப்போது ஆண்டவருக்கென்று தன்னை அர்ப்பணிக்கிறவராய் அவனை ஆண்டவர் மாற்றி விடுகிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் நல்லா ஆண்டவர்கிட்ட வர 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 உங்களுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதமும் முதல்ல தருவார் கர்த்தர். ரெண்டாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னா நீங்கள் உங்கள் ரிலேட்டிவ் வீட்டுக்கு, நண்பர் வீட்டுக்கு நீங்கள் போய் ஜெபம் பண்ணும்பொழுது கர்த்தரங்கள் அற்புதங்களை செய்வார். கர்த்தர் என்ன பண்ணுவார், அந்த இடங்களை ஒரு ஊழியக்காரனாக உபயோகப்படுத்துவார். உங்கள் உறவினர்கள் மத்தியில், நண்பர்கள் மத்தியில் கர்த்தர் உபயோகப்படுத்துகிறார். அதற்கு பிறகு இந்த சொத்து பணம் எல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே இல்லாத தெரியும். ஆண்டவர் கூட இருப்பதை நீங்கள் பெருமையாக நினைப்பீங்க, அவருக்காக வாழறதை பெருமையாக நினைப்பீங்க, அவரோடு கூட இடைப்படுறதே பெருமையாக, அவரோட ஜெபம் உங்களுக்கு வாழ்க்கை அதே சாப்பாடாக மாறிடும். சாப்பாடலாம் கூட பரவாயில்ல, ஆண்டோடைய சமூகத்தை சரித்து இருக்கிறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எப்போல்லாம் நமக்கு நேரம் கிடைக்கணும் ஓடி அவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவருடைய வசனங்களை கேட்க ஆரம்பிச்சிருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் அநேகருக்கு இப்பொழுது இருக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கலாம், மறுமையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கண்டு வைத்திருக்கிறார். நம்ம ஆண்டவர் உயிர் உள்ள ஒரு கடவுள். அந்த தேவன் இன்றும் நேற்று என்று மாறாதவராக இருக்கிறார். அவர் உயிர் உள்ள கடவுள். ஹல்லேலூயா. நாம் நேரம் செலவு செய்கிறது வீணாக போகாது. அவர் ஒரு நாள் நம்ம கைவிடவே மாட்டார். கடைசி நாட்களை பற்றி ஐபராத் நதி நான் எடுத்தோம் பார்த்தீங்களா, ஒரு போனோம் இதுல கொரோனா டைமில் எடுத்தோம் பார்த்துங்க. ஐபராத் ரிவர் வற்றி போகும், அதுலேருந்து இந்த படைகள் வரும்னு சொல்லி எடுத்தேன். இப்போ ஐபராத் ரிவர் ட்ரை ஆகிட்டே இருக்குது. அவ்வளோ பெரிய ரிவர். அந்த ரிவர் அப்படியே பைபிள் பிரகாரம் அப்படியே ட்ரை ஆகுது, தண்ணி ஓடாமல் வைக்குது, அப்படியே அந்த வறண்ட நிலமாக மாறிடுமா. அதில் தான் அந்த படைகள் வரும்னு சொல்லி யுத்தத்தில் சொல்லப்பட்டிருக்குது, வெளிப்படுத்த விசேஷம். அதெல்லாம் இப்போ நிறைவேறிக்கிட்டு இருக்குது, பயங்கரமாக இருக்குது, எல்லாமே நிறைவேற்றிருக்குது. அதனால் கடைசி நாட்களில் தேவ வசனங்களை கற்றுக்கொள்ள கொண்டு வந்த உங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.